ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா புகழும் முருகருக்கே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தோட முதல் சனிக்கிழமை. ஸோ அதனால் இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா புரட்டாசி விரதம் இருப்பாங்க. வெங்கடாஜலபதிக்கு வந்து ஏழுமலையானுக்கு வந்து இன்றைக்கி வந்து சாமி படைப்பாங்க. நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி இருப்பாங்க. இருந்தால் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எடுக்கலைன்னா கூட இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக விரதம் எடுங்க. உங்களால் இந்த 1 மந்த் ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிட முடியல அப்படின்னா கூட சனிக்கிழமை அன்னைக்கு சாப்பிடாம நீங்கள் இந்த விரதத்தை எடுங்க. கண்டிப்பாக அவர் உங்களுக்கு வந்து நல்லதை கொடுப்பாரு, நல்ல நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கையை கொடுப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போவும் பார்த்திங்கன்னா மத்தியானம் தான் விரதம் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி மார்னிங்கே பண்ணியாச்சு. ரீசன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆஃபீஸ் இல்லையா, ஸோ நம்ம மத்தியானம் விரதம் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இல்லை. காலையிலே பண்ணிவிட்டா லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துடலாம். அதனால் சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா காலையிலே நம்ம எல்லாத்தையும் படைச்சாச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. நைட்டே பார்த்திங்கன்னா நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணேன். வெள்ளிக்கிழமை ஒட்டடை அடிக்கக்கூடாது, ஆனால் பார்த்திங்கன்னா நேற்று தான் ஒட்டடை அடித்து வீடு க்ளீன் பண்ணி பாய் போர்வை எல்லாத்தையும் அலசி போட்டு விளக்கெல்லாம் விளக்கி நேற்று தான் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு நைட்டு படுக்கும்போது 12 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூ வாங்கிட்டு வந்து சாமிக்கெல்லாம் பூ போட்டுட்டு பொட்டு வச்சுட்டு விளக்கெல்லாம் விளக்கி வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நைட்டு படுத்தேன். நைட்டு பார்த்திங்கன்னா துளசி வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. துளசியை வந்து நான் கட்டிக்கிட்டேன். அது கொஞ்சம் வாடின மாதிரி ஆகிடுச்சு. நேற்றே போட்டதுனால வாடின மாதிரி ஆகிடுச்சு. நம்மக்கிட்ட இந்த சாமி தான், அந்த ஏழுமலையான் தான் இருக்கார். இங்கே பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக அந்த சாமி இருக்கும்ல, அதில் வெங்கடாஜலபதி இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகர் தம்பி பார்த்திங்கன்னா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கார், ஏந்திருக்கல. இனிமேல் தான் போய் எழுப்பணும். இன்றைக்கி அவனுக்கு ஸ்கூல் லீவு. பாப்பாவுக்கு ஸ்கூல் உண்டு. பாப்பாவுக்கு ஹிந்தி எக்ஸாம் இன்றைக்கி. ஸோ அதனால் அவங்க போயிட்டாங்க. காலைல இட்லி சாப்பிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் அவனை எழுப்பி அவனை குளிப்பாட்டி டீ கொடுத்துட்டு இட்லி அவனுக்கு ஊட்டி விட்டு நாங்கள் 2 பேரும் அடுத்து பாப்பாவை ஸ்கூலில் அழைக்க போகணும். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்து நான் ஸ்கூலுக்கு போகிறப்ப உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இனி வந்து தொடர்ந்து நம்மளோட வீடியோ வந்துகிட்டே தான் இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோ வேணுன்னா கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணலாம். கொஞ்சம் நம்ம இடையில கேப் எடுத்துட்டோம் சில சுச்சுவேஷனால். அது என்ன ரீசனுக்குங்கிறதும் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் பார்க்குறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்ருக்கீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, டாட்டா. எல்லா புகழும் முருகருக்கே.